காந்தியப்பன் சார் அந்த மாற்றுத்திறனாளி மாணவன் பேரு. நான் அந்த 12 ஆண்டு முடிச்சுட்டு என்னோட குடும்ப சூழ்நிலைக்காக நானு வேற ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இப்ப திருச்சி மாவட்டம் கருத்துக்கோடங்கிப்பட்டியில நான் பணியாற்றுறேன் சார். நான் வரும்போது அவனுக்கு எப்பவுமே டெய்லி நான் சாப்பாடு குடுத்துருவேன். என் பக்கத்துல தான் உட்கார வச்சு சாப்பிட வைப்பேன். ஸ்நாக்ஸ் என்ன வேணுமோ எல்லாத்துக்கும் குடுக்குற மாரி அவனுக்கு குடுப்பேன். அந்த பைய தூக்கி வச்சுட்டு எல்லா மாணவர்களும் அழுது ஒரு 50 பேரு வரைக்கும் எனக்கு ஆறுதல் சொல்லி வீட்டெல்லாம் விருந்துக்கு வச்சு வழி அனுப்பிச்சாங்க. எனக்கு அப்ப கூட மனச கெட்டி வச்சுக்கிட்டேன். அழுக வரல. ஆனா அவன் டீச்சர் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவன் என் முன்னாடி அழுகாம, நான் அழுதா டீச்சர் அழுதுருவாங்க அப்படின்னு அந்த பிஸ்கட் பாக்கெட்ட நான் வச்சிருந்து நான் போனதுக்கப்புறம் எல்லார்கிட்டயும் சொல்லி சொல்லி அழுதானா சார். எங்க டீச்சர் என்ன விட்டு போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கும் ஒரு திருவிழா எதா இருந்தாலும் டீச்சர் கூப்பிட்டுன்னு என்ட்ட ஃபோன்ல பேசுவான் சார். இப்ப அவன் 10th முடிச்சுட்டு 12த்தும் முடிச்சுட்டான் சார். எனக்கு அதுதான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான நிகழ்வு. இல்ல எனக்கு அது ரொம்ப ஆத்ம திருப்தியா இருந்தது. என்ன விஷயம்னா, ஒரு தாயோட அன்போட ஒரு டீச்சர் இருக்கிறதுங்கிறது எல்லா மாணவர்களும் எதிர்பார்ப்பாங்க. அது இல்லாம போகும்போது தான் நிறைய நேரங்கள்ல ஏமாற்றம் வரும். அப்புறம் அந்த டீச்சர் எனக்கு பிடிக்கலன்னு சொல்றது இருக்கு இல்லையா? நீங்க ஒரு டீச்சராவும், தாயாவும் இருந்து அந்த பிள்ளைகள வழிநடத்தணும்னா ரொம்ப சந்தோஷம்.